As a student counselor, என்னோட ஸ்டூடெண்ட் வந்து எந்தெந்த கண்ட்ரி போனாங்க, அவங்க என்னென்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தாங்க, அதோட ப்ராசஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து எங்கே போயிருக்காங்கன்னா யூகே, யூஎஸ்ஏ, ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் போயிருக்காங்க. யூகே எடுத்துக்கிட்டிங்கன்னா கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எம்பிஏ, எம்எஸ்சி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ இந்த மாதிரி கோர்சஸ் ரிலேட்டடான கோர்சஸ்க்கெல்லாம் வந்து போயிருக்காங்க. அதில் யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கவன்ட்ரி யூனிவர்சிட்டி அண்ட் கிரீன்விச், ஸ்ட்ராத்க்ளைட், லெஸ்டர் அண்ட் தென் லிவர்பூல் இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து போயிருக்காங்க. ஏன் வந்து யூகே வந்து மோஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு வந்து தேவையில்லை. ப்ளஸ் வந்து அவங்களோட 12th பேஸ் பண்ணியே இங்கிலீஷ் ஸ்கோரை பேஸ் பண்ணியே நம்ம வந்து ஆஃபர் கிடைக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூகே வந்து சூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு யூஎஸ். இதில் என் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ, பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், ஏஐ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே வந்து நிறைய வந்து சூஸ் பண்ணாங்க. யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கென்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி அண்ட் தென் நார்த் டெக்சாஸ். ஏன் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் ரேஷியோ அண்ட் தென் டீச்சிங் அப்புறம் ஜாப் மார்க்கெட் இதெல்லாமே வந்து அங்கே நல்லா இருக்கனால இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. என்னோட சஜஷன் என்னென்னா ஸ்டெம் பேஸ்டு கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு பிஎஸ்டபிள்யூ ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு 3 years கிடைக்கும். அதனால் அவங்க இன்னுமே வந்து அவங்க கெரியரில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜெர்மனியில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கோர்சஸ் எடுத்தாங்கன்னா எம்பிஏ, பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுறாங்க. எந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்னா எஸ்ஆர்ஹெச் யூனிவர்சிட்டி அண்ட் தென் யூனிவர்சிட்டி ஆஃப் யூரோப் ஃபார் அப்ளைட் சயின்ஸ், முனிச் பிஸ்னஸ் ஸ்கூல் இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுறாங்க. ஏன் வந்து பர்டிகுலராக வந்து ஜெர்மனி வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் அண்ட் தென் வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடான கோர்ஸ் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் நிறைய அங்கே இருக்கிறதுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும். அண்ட் தென் பிஎஸ்டபிள்யூ ஆப்ஷன்ஸுமே இருக்கிறதுனால உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 3 கண்ட்ரிக்குமே காமனாக வச்சுருக்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் 10th 12th மார்க் ஷீட்ஸு அண்ட் தென் உங்களோட கன்சாலிடேட், ப்ரொவிஷ்னல், டிகிரி, இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்ஸு, பாஸ்போர்ட்டு அண்ட் தென் ரெஸ்யூமு, லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பேசிக்காக வந்து இந்த 3 கண்ட்ரிஸ்க்குமே வேணும். அடிஷ்னலாக வந்து ஜெர்மனி, யூஎஸ் பண்ணுறீங்கன்னா ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் பண்ண ஸ்கோர் கார்டு உங்களுக்கு தேவைப்படும். இந்த 3 கண்ட்ரிக்குமே ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா ஓன் ஃபண்ட்லேயும் போகலாம், இல்லை எஜுகேஷன் லோன் பேஸ் பண்ணியுமே போகலாம். எஜுகேஷன் லோன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொலாட்ரல் அண்ட் நான் கொலாட்ரல் 2 டைப்ஸ் இருக்குது. எஜுகேஷன் லோன் வந்து நம்ம வைபெடுலையுமே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேங்க்ஸோட டைப் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி போன ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு விசா ப்ராசஸ் தான். விசா ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா யூகே அண்ட் ஜெர்மனிக்கு வந்து சேம் தான். உங்களுக்கு பயோமெட்ரிக் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே யூஎஸ்னால் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூக்கான வந்து நாங்கள் கைடன்ஸ் பண்ணுவோம், மார்க் டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ரெடியாக போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த 3 கண்ட்ரிக்குமே அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இன்டேக் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் ப்ராசஸ் பண்ணணுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வைபெடுவை கான்டாக்ட் பண்ணுங்கள்.